அன்பார்ந்த பத்திரிகை நிருபர்களே, சேலம் மாவட்டத்தில் இந்த பெரியார் நகர் என்று சொல்லக்கூடிய புத்தூர் இந்த வில்லேஜிலே இங்கு வசிக்கின்ற 400க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்களுடைய இந்த கிராமத்திலே அவர்கள் தாத்தா முப்பாட்டெல்லாம் பயன்படுத்தி வந்த 5 ஏக்கர் மயானம் ஒதுக்கப்பட்ட அந்த நிலத்தை சிலர் சமூக விரோதிகள் ஆக்கிரமிப்பு செய்தும் இந்த அரசு அதிகாரிகள் அந்த நிலத்தை அளவீடு செய்து முட்டு போட்டு அந்த கம்பி வேலி அமைப்பதற்கான ஏற்பாடு பலமுறை புகார் மனு அளித்தும் நடைபெறாமல் இருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த 5 ஏக்கர் நிலத்தையும் அளவீடு செய்து இந்த மக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும். அந்த மயான இடத்திலே எக்ஸ்ட்ராக இருக்கின்ற நிலப்பரப்பிலே இந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட கல்யாண மண்டபம் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் நிதியை எந்தவித விசாரணையும் இல்லாமல் இந்த பொதுமக்களுடைய இந்த ஊர் மக்களுடைய ஊர் கமிட்டியோ பொதுமக்களையோ ஆய்வு செய்யாமல் எந்த ஒரு தகவலும் கொடுக்காமல் தன்னிச்சையாக இந்த பஞ்சாயத்திலே தள்ளுபடி செய்து அந்த பணத்தை ரிட்டர்ன் செய்துவிடுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த மக்களுடைய அடிப்படை வசதிகளான மயான மீட்பு, அந்த 5 ஏக்கர் நிலமும் முழுமையாக இந்த மக்கள் இந்த பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் வகையிலே அந்த அளவீடு செய்ய வேண்டும். அதற்காக அந்த வட்டாட்சியரை உடனடியாக நியமனம் செய்யப்பட வேண்டும். இந்த நிகழ்விலே பல முறை புகார் மனு கொடுத்தும் மெத்தனமாக அளவீடு செய்யாமல் இருக்கின்ற இந்த வட்டாட்சியரை வன்மையாக கண்டிக்கின்றோம். சேலம் மேற்கு அவர்களை மற்றும் கிராம நிர்வாகியும் போதுமான அளவுக்கு ஒத்துழைப்பு தராமல் இவர்களை மிரட்டுகின்ற போக்கை கைவிட வேண்டும். அவங்களை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும். அப்படி செய்யப்படாமல் இந்த மக்களுடைய உண்மையான பல நூற்றாண்டு உரிமையான அந்த 5 ஏக்கர் நிலத்தை மீட்டு பாதுகாப்பு செய்து முள்வேலி அமைத்து அதில் ஒரு பகுதியை கல்யாண கட்டுவதற்கு நிதியை திரும்ப பெற்று கொடுக்கும் வரை இந்த மக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்துவதற்கு இன்று ஊர் கூட்டத்திலே மக்கள் நலச்சங்கம் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே வருகின்ற புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விசாரணைக்கு வருவதற்காக அந்த அழுத்தத்தை 10 நாளுக்கு முன்பாக அந்த கவர்னர் மாளிகை முன்பாக உண்ணாவிரதம் இருப்பதாக அறிவித்ததன் அடிப்படையிலே மாவட்ட ஆட்சியரே இங்கே வருகிறார். அவர்களிடம் இந்த மக்கள் இன்னும் திரளாக ஒரு வீட்டுக்கு 2 பேர் மினிமம் கலந்து இந்த ஊர் கமிட்டியோடு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அந்த கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அவ்வாறு தவறும் பட்சத்திலே அடுத்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதம் இறுதிக்குள்ளாக இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து 400 பேரும் ஒருங்கிணைந்த ஒரு 10 பஸ் எடுத்துகிட்டு கவர்னர் மாளிகை முன்பாக கவர்னர் அவர்களே இந்த விஷயத்தில் தலையீடு செய்து இந்த பட்டியலின மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க அந்த உண்ணாவிரத நிலையை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கான முயற்சி தொடர்ந்து நடத்தப்பட்டு இருக்கிறது. திங்கட்கிழமை அந்த விவரத்தையும் அந்த மாவட்ட ஆட்சியர் கொடுக்க இருக்கிறேன் என்ற தகவலை கூட்டு நடவடிக்கைகள் சார்பாக உங்களுக்கு தெரிவிப்படுத்துகிறோம். இந்த ஊர் நலச்சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சரஸ்ரம் ரவி, முதன்மை ஒருங்கிணைப்பாளர், கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக.